ஒரு குடும்பம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது தூரத்துல நல்ல ஹைட்டா மூங்கில் கம்புல கொடி பறக்கிறத பார்க்காங்க. அப்படி பார்த்த உடனே அந்த குடும்பம் அந்த கொடி பறக்கிற இடத்தை நோக்கி போறாங்க. அந்த கொடி இருக்கிற பக்கத்துல ஒரு கூடாரம் இருக்கு. அந்த கூடாரத்துக்குள்ள நிறைய பேர் சாப்பிடுதாங்க. கொடி பக்கத்துல வந்த அந்த குடும்பமும் கூடாரத்துக்குள்ள போய் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு மீண்டும் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த கொடி தான் பண்டைய தமிழர் பண்பாட்டில் அன்னக்கொடி அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த கொடி சத்திரங்கள், மண்டபங்கள், அன்னதான கூடம் மற்றும் செல்வந்தர்கள் வீட்டு வாசல்ல நல்லா ஏத்தி தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு தெரியற மாதிரி நல்ல ஹைட்டா ஏத்தி வச்சிருப்பாங்க. அன்னக்கொடியை ஏத்தி வச்சிருந்தா சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு காலியானது அன்னக்கொடியை இறக்கிடுவாங்க. இந்த அன்னக்கொடி அப்படிங்கிறது வெறும் கொடியா மட்டும் இல்லாம பசித்தவர்களுடைய புகலிடமா இருந்துச்சு. தண்ணியே காசு கொடுத்து வாங்குற காலத்துல நம்ம இப்ப இருக்கோம். ஆனா பண்டைய தமிழர்கள் விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாருன்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் பசிய ஆத்துனாங்க. தமிழர்கள் எந்த அளவுக்கு விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.